ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஈஸியான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டோன்னா அவங்க அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் இருக்க பூச்சிங்க, பெஸ்டிசைட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். நம்ம அது இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவர் ரெடி. கொஞ்சம் ஆறுனக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் ரெடி. அதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.